வேணாடா, பார்க்க முடியாதுடா, சொன்ன கேளு. இதுல பசங்கடா, பிள்ளைங்களா, இது மட்டும் யாருன்னு தெரியல. ஆனா நம்ம பசங்க இல்லடா. ராசி ராசி ராசன், ராசனே. ஏய் ராகவன் சார், ராகவன் சார், யாரு? இவனுக்கு வாங்கி கொடுக்க போனதை என் கையில மாடி விட்டான். அதை நானும் கழட்டி பாக்குறேன், கழட்டவே முடியல. அது தானா கழட்டாதான் உண்டு. ஹலோ, ஒரு நிமிஷம். சிஎம் இருந்து போன். ஹலோ. என்னையா பண்ணிட்டு இருக்க நீ? ஆட்சி அமைக்கிற இந்த நேரத்துல இதெல்லாம் தேவையா? அசம்பிளிக்கு போற நேரத்துல நீ பாட்டு பசங்களை பிடிச்சி கொளுத்தி விட்டுருக்க. எல்லா இடத்துலயும் பத்திக்கியா? என்னையா இப்படி பண்ணிட்ட? மடத்தனமா? ஆமாங்க, ஜெயிச்சு நீங்க பேசுறீங்க. ஆத்தத்துல பசங்க ஏதோ பண்ணிட்டாங்க. என்ன இப்போ? உங்களுக்காக எவ்வளவு பண்ணிருக்கேன். உங்களுக்காக 10 பண்ண, எனக்காக 2 பண்ணிருக்கேன். உங்களுக்காக பண்ண அரசியல், எனக்காக பண்ணா கொலையா? நடந்து போச்சு, மாத்தி போடுங்க. இது என்ன புதுசா நமக்கு? நம்ம செய்யாத வேலையாது. அதுக்காக சொல்லலையா? இந்த நேரத்துல இதெல்லாம் தேவையில்லையா? எது வேணாலும் பண்ணியா, ஆனா கட்சி கெட்ட பேர் வரக்கூடாது, அவ்வளவுதான். எந்த பிரச்சனையும் உங்களுக்கும் வராது, கட்சிக்கு வராது. அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா இன்னொன்னு சொல்றேன், தொகுதியில் இடைத்தேர்தல் வரும், அவ்வளவுதான். என்னன்னு சொல்லிங்க உள்ள வைக்கிறது? ஏற்கனவே 7 பேர் எரிஞ்சு செத்துருக்கான். பசங்களாம் வேற கோபமா இருக்காங்க. மறுபடியும் அவங்க மேல கைய வச்சா பிரச்சனை. என்னையா பேசிட்டு இருக்க நீ? பெரிய இது மாதிரி அவன் இடத்துல தானே வெடிச்சது, அங்கதானே எரிஞ்சு செத்தாங்க. ஜெயிச்சிருந்தா வெடி போட்டிருப்பான், தோத்துருந்தா குண்டு போட்டிருப்பான். உள்ள இருந்தது வெடியா வெடிகுண்டா? அப்படி திருப்பி போடியா, பத்திக்கோ. இத்தனை நாள் அரசியல் பண்ணதுக்கு அர்த்தம் போச்சு. இன்னைக்கு இன்னைக்கு அவனுக்கு விழா அடி. இன்னொரு அவளை ஈஸியா உள்ள வந்துடலான்ற ஆசை கனவு அணுகுல கூட இருக்கக்கூடாது. ஐயா, எனக்கு இருந்தது ஒரே பையன். அவனை நம்பித்தான் இந்த குடும்பமே இருந்துச்சு. இந்த பிள்ளைகளை எப்படி கரை சேர்க்க போறேனே தெரியல ஐயா. இப்ப இருக்கிற அறிவு அப்பவே இருந்திருக்கணும். இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? கையெழுத்து போடு. எங்களுக்கு கையெழுத்தெல்லாம் போட தெரியாதுயா. நாங்கெல்லாம் படிக்கலையா, அதனாலதான் அவனை படிக்க ஆரம்பிச்சோம். இப்படி கறிக்கட்டையா பார்க்க வச்சுட்டாங்களே ஐயா. குற்றம் சாட்டப்பட்ட வாசுவின் மீது பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல், குற்றச்சதி மூலம் மரணம் விளைவித்தல், அனுமதியின்றி வெடிபொருட்களை வைத்திருத்தல் ஆகிய குற்றங்கள் தகுந்த சாட்சியங்கள் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளன. எனவே வாசுவை இந்த நீதிமன்றம் குற்றவாளி என்று முடிவு செய்து 7 வருட கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறது. மேலும் அவரது வெற்றி செல்லாது என்று அறிவிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு இந்த நீதிமன்றம் அறிவுறுத்துகிறது. ஒட்டுமொத்தமா கொளுத்தி விட்டது இல்லாம பழிகளை தூக்கி நம்ம மேல போட்டாங்கடா. செத்ததுக்கெல்லாம் பணம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு
கையெழுத்து வாங்கி ஒட்டுமொத்தமா அந்த சாவுக்கெல்லாம் நீ தான் காரணம் மாத்தி எழுதிட்டாங்கடா. டேய், இந்த ரத்தத்துக்குலாம் அவங்க பதில் சொல்லி ஆகணும்டா. எங்களால முடியலடா. நாங்களே எதுக்குடா உயிரோடு இருக்கணும்? உன்னை எப்படி உள்ள வச்சு பாக்குறதுக்கா? டேய், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்டா. குழந்தை குட்டி பெத்துக்க மாட்டேன்டா. டேய், வர வரைக்கும் காத்துட்டு இருப்பேன்டா. விட மாட்டேன்டா. நீ இருடா, வெளியே வாடா, பாத்துக்கலாம். டேய், அது வரைக்கும் நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன்டா. இப்பவே குத்திட்டு நானும் உள்ள வந்துடுறேன்டா. நானும் வந்துடுறேன்டா வாசு. டேய், சொன்னதெல்லாம் சத்தியம்டா. சத்தியம்டா. நாங்களாம் இருக்கோம்டா. நீ ஒண்ணும் பயப்படாதடா. வாசு, நீ தைரியமா இருடா. நீ வாடா, தைரியமா இரு வாசு. நான் போடா. நாங்களாம் இருக்கோம் வாசு. நீ வாடா. நான் உள்ள வந்து. நீ எதுக்கு கவலைப்படாத, நாங்க இருக்கோம்டா. வாசு, வாசு, நீ தூங்கலாத. தைரியமா இருடா. ஏய், ஒரு நிமிஷம். எதுக்கு பூ எடுத்து சாமிக்கு போட்டு கண்ணத்துல போட்டு உட்காந்து எந்திரிச்ச? அது அப்படி கும்பிட்டா நினைச்ச காரியம்லாம் நடக்குமா? யார் சொன்ன? எல்லாரும் சொல்றாங்க. அது ஒரு முறை. அதெல்லாம் உனக்கு புரியாது. ஆமாமாமா, முறைதான். அந்த முறையை உருவாகி 2 மணி நேரம் தான் ஆச்சு. என்ன சொல்ற? உன்னை கூப்பிடுறதா பூ எடுத்து போட்டேன். அது இன்னொரு பொம்பளை மேல விழுந்துருச்சு. சமாளிக்கிறதா இன்னொரு பூ எடுத்து போட்டு கண்ணத்துல போட்டுட்டேன். அதுவே ஒரு முறையாயிடுச்சு. அச்சச்சோ, தப்பு. அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. எல்லா முறையும் நாம உருவாக்குனதுதான். இதோ பார், இது கூட அப்படிதான். யாரோ ஒருத்தன் லவரை கூப்பிடுறதுக்காக கை தட்டி இருக்கான். அதுவே கடைசியில ஒரு முறையாயிடுச்சு. இப்படி எல்லாம் பேசாத, சாமி குத்தமாயிடும். அதெல்லாம் ஒரு குத்தமும் ஆகாது. எல்லா முறையும் எல்லா சம்பிரதாயமும் நாமளா உருவாக்குனதுதான். எல்லா சாஸ்திரமும் நம்மளா வச்சுக்கிட்டுதான். இது என்ன? இது கயிறு. கழுத்துல கட்டினா? கழுத்துல கட்டினா தாலி. இதையே கையில கட்டினா? கையில கட்டினா கயிறுதான். கழுத்துல கட்டினா தாலி. மனசால நம்பி கையில கட்டினாலும் தாலிதான். உடம்புல எங்க ஒட்டிக்கிட்டு இருந்தா என்ன? தாலி நினைச்ச தாலிதான். கட்டட்டுமா? பாரு, பயந்துட்ட. அப்ப நீ நம்பிட்ட. என்னடா லைட்டு கூட போடாம உட்காந்துருக்க? இந்தா சாப்பிடு. என்னாச்சுடா? ஏய்,
சொல்றா என்னாச்சு? அந்த புள்ளைய பார்த்தேன்னு. யார எங்க பார்த்த? தானே புவனா கடத்தெருவில் வச்சு பார்த்தேன். கையில குழந்தையோட போயிட்டு இருக்கா. அவங்களுக்கு அவங்க வாழ்க்கை முக்கியம். நான் தான் அதிகமா எதிர்பார்த்துட்டேன். என்னடா கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்க? அரண்டவங்களுக்கு இரண்டதில்ல பேங்கிற மாதிரி. அவ கையில குழந்தை இருந்தா அது அவ குழந்தையா? அது அவங்க அக்கா குழந்தை. அக்கா 5 தடவை கல்யாணம் தள்ளி வச்சிருக்கான். எத்தனை தடவை சாவுல தப்பிச்சு வந்திருக்கா தெரியுமா? அவன் உனக்காக தான் காத்துட்டு இருக்கான். என்னன்னு சொல்ற? அண்ணே, எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்குண்ணே. கூட போய் பாடுற.